லவ்வர்ஸ்லாம் உடனே வந்து அசெம்பிள் ஆகுங்க. வஞ்சர கருவாடை வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டியான குழம்பு ரெசிபி தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கருவாடு உங்களுக்கு பிடிக்காதுன்னு நீங்கள் சொன்னால் கூட இந்த குழம்பு ஒரே ஒரு தடவை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட வச்சிரும். அந்த அளவுக்கு டேஸ்டியான ரெசிபி இது. நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிற கருவாடு தூத்துக்குடி கருவாடு கடை அப்படின்றவங்க கிட்ட இருந்தா வாங்கியிருந்தேன். அவங்க கிட்ட இருக்க கருவாடு எல்லாமே ரொம்பவே சுத்தமான முறையில் பதப்படுத்தி நீட்டாக பேக் பண்ணி டெலிவர் பண்ணுறாங்க. அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கேப்ஷனில் கொடுக்குறேன். நான் கொடுக்குற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இன்ஸ்டாகிராம் பேஜும் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த டேஸ்டியான கருவாடு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம் வாங்க. கருவாடை 2-3 தடவை சுடுதண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மண் சட்டியில் தாராளமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, ஜீரகம், வெந்தயம், பச்சை மிளகா, 7-8 பல் பூண்டு, கை நிறைய கருவேப்பிலை, ஒரு 15-20 சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நல்லா பழுத்த 2 நாட்டு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க நாட்டு மொச்சை, வாழைக்காய் ஆட் பண்றதுனால பண்ணிக்கலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காம எண்ணெயிலே காய் வேகட்டும். 50% அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சிருங்க. அதையும் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு குழம்பு வேக விட்டு நம்ம ஆட் பண்ணிருக்க காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சிருந்த வஞ்சர கருவாடையை ஆட் பண்ணிட்டு கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 to 10 minutes மட்டும் கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான கிராமத்து ஸ்டைல் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை களி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூடயும் ட்ரை பண்ணுங்க.